ஆண்டின் பொதுக்காலம் 6வது வாரம் சனிக்கிழமை. திருத்தூதர் பேதுருவின் தலைமை பீட விழா. மத்தேயு பிரிவு 16, அருள்வாக்குகள் 13 23 வரை. நாற்காலி அல்லது இருக்கை என்ற கருத்தியல் கற்பித்தல் மற்றும் அதிகாரத்தின் அடையாளமாக பல நூற்றாண்டுகளாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கும் ஒன்றாகும். அரசர்கள் அல்லது உயர் நிர்வாக அதிகாரிகளின் பதவியும் பதவியின் அதிகாரமும் அவர்கள் அமரும் இருக்கையில் இருக்கிறது. இருக்கை அதைத்தான் பிரதிபலிக்கிறது என்று நாம் கருதுகிறோம். இருக்கை என்று சொல்லுகின்ற போது முன்னாள் முதல்வர் கலைஞர் பரங்கி மலையை தோமையார் மலை என்று அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு சாந்தோம் செயின்ட் பீட்ஸ் மைதானத்தில் நடந்த கூட்டத்தில் இவ்வாறு அழகாக பேசினார். தோமையார் மலை என்ற பலகையை வைக்க பல கைகள் தேவையில்லை, ஆம் என் இருக்கையே போதும் என்றார். இருக்கை வசதிக்காக அல்ல, மாறாக அதிகாரத்தை உணர்த்துவதற்காக அமைக்கப்பட்டது. சேர்மன், தலைவர் என்ற வார்த்தை இதன் அடிப்படையில் உருவானதுதான். ஏனெனில் அவர் குறிப்பிட்ட அமைப்பின் செயல் தலைவர் அல்லது முதன்மையானவர். எனவே நாற்காலியை ஆக்கிரமிப்பது என்பது அவரது அதிகார பதவியை, பணிநிலையை வெளிப்படுத்துகிறது. விவிலிய பின்னணியில் இயேசு இதே கருத்தை வெளிப்படுத்துகிறார். பரிசேயர்களும் மறைநூல் வல்லுநர்களும் மோசேயின் இருக்கையின் அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்கள். இயேசு தான் வாழ்ந்த நாட்களில் யார் அந்த இருக்கையில் இருந்தார்களோ அந்த யூத மத தலைவர்களுடைய வெளிவேடத்தை விமர்சிக்கும் பொருட்டே அந்த சொல்லாடலை பயன்படுத்துகிறார். மத்தேயு 23:2 படி மோசேயின் இருக்கை மோசேயின் சட்டத்தை சரியாக விளக்கவே யூத மத தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எனவே அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இயேசு மக்களிடம், யூத தலைவர்கள் சொல்வது போல செய்யுங்கள், ஆனால் அவர்கள் செய்வது போல செய்யாதீர்கள். இருக்கை என்ற வார்த்தை பதவியின் உருவகமாகவும் அதிகாரத்தின் குறியீடாகவும் இருந்தாலும் கூட அதை வெறும் இருக்கை என்று அழைப்பதே பொருத்தமானது. விடுதலை பயணம் 18-13 மக்கள் எல்லோரும் மோசேயை சூழ்ந்து நிற்கும் போது மக்களுக்கு மோசே நீதி தீர்ப்பு வழங்குவதற்கு ஒரு இருக்கையை எடுத்துக்கொண்டார். மோசேயின் இருக்கை என்பது பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் யூத சட்டங்களை விளக்கி தங்கள் அதிகாரத்தை வெளிப்படுத்துகின்ற தளமாக மாறியது. வேறொரு வார்த்தையில் கூற வேண்டுமானால், மோசேயிடம் இருந்து பெற்றுக்கொண்ட தோராவை விளக்கவும் கற்பிக்கவும் ஏற்படுத்தப்பட்ட ஒன்றுதான் இந்த இருக்கை. தாய் திரு அவை இன்று புனித பேதுருவின் தலைமை பீட விழாவை கொண்டாடுகிறது. பழைய ஏற்பாட்டில் உள்ளது போலவே புனித பேதுருவின் தலைமை பீடம் என்பது பேதுருவின் பணிக்கான உருவகமாகும். திருச்சபையின் அதிகாரப்பூர்வ தலைவராக திருத்தந்தை பேதுருவின் தலைமை பீடத்திலிருந்து வழிநடத்துவதற்கான இருக்கை. மத்தேயு 5:17 படி இயேசு புதிய மோசேயாக புரிந்து கொள்ளப்பட்டு சட்டத்தை அளிக்க அல்ல, மாறாக நிறைவேற்றவே வந்தவர் என்று குறிப்பிடுகிறார். மத்தேயு 28:18 வானத்தின் மீதும் பூமியின் கீழும் உள்ள அனைத்தின் மேலும் எனக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறுகிறார். நற்செய்தி வாசகத்தில் கேட்பது போல, உனது பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதை மேல் வெற்றி கொள்ளா, விண்ணரசின் திறவுகோல்களை உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும். இவ்வாறு இயேசு சொல்வதன் வழியாக உலகளாவிய நம்பிக்கையாளர்களின் திரு அவைக்கு தலைவராகவும் நம்பிக்கையாளர்களுக்கு ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கவும் இயேசு பேதுருவை முதல் திருத்தந்தையாக ஏற்படுத்தினார். பேதுருவின் தலைமை பீடம் 4வது நூற்றாண்டிலிருந்து கொண்டாடப்படுகின்ற விழா. பேதுருவுக்கு கிறிஸ்து வழங்கிய கற்பிக்கும் பணி, மேய்ப்பு பணி, அரச குருத்துவ பணியை நினைவுபடுத்துகிறது. இன்றைய நாள் இன்று இருக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் 266வது திருத்தந்தை வரை உடைக்கப்படாத வரிசையாக திரு அவை தலைமையத்துவம் சிறப்புற திகழ்கிறது. இயேசுவால் நிறுவப்பட்ட உலகளாவிய திரு அவையின் ஒற்றுமையை கொண்டாடும் நாள் இன்றைய நாள். திருத்தந்தையின் போதிக்கும் உண்மைகளை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை புதுப்பிக்கவும் இந்த நாள் நம்மை கேட்டுக்கொள்கிறது. இன்று புனித கத்தோலிக்க திரு அவைக்காகவும் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் வேண்ட வேண்டும்.
குறிப்பாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நமது திருத்தந்தை உடல் ஆரோக்கியத்தோடு மீண்டும் தனது பணியை தொடர நாம் வேண்ட வேண்டும். திருத்தந்தை ஆயர் கூட்டுறவின் ஒன்றிப்போடு தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை பிரமாணிக்கமுள்ள கண்காணிப்பாளர்களாகவும் நல்ல மேய்ப்பர்களாகவும் இருந்து செயல்பட அவர்களுக்கு ஞானத்தை அருள வேண்டும் என்று வேண்ட வேண்டும். பேதுரு இன்றைய முதல் வாசகத்தில் அறிவுறுத்துவது போல ஆயர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களிடம் சர்வாதிகாரிகளாக நடந்து கொள்ளாமல் நல்லாயர்களாக இருந்து இறைமக்களை வழிநடத்தவும், இன்றைய மனுரை பாடலில் வருவது போல நல்லாயன் இயேசுவை தங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பிரதிபலிக்கவும், மந்தையை புதுப்பிக்கும் திருமுழுக்கு தண்ணீர் தடாகத்திற்கு அழைத்துச் செல்லவும், நற்கருணை கொண்டாட்டத்தை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாட தயாரிப்பு செய்யவும், அபிஷேக எண்ணெயினால் திருநிலைப்படுத்த தங்களையே தயாரிக்கவும் அவர்களுக்காக வேண்டுவோம். ஆமேன்.